வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் பட்ஜெட் கம்மியாக 3 சென்ட் இடத்துல ஒரு 2BHK வீடு பார்க்க போகிறோம். ஒரு 2BHK வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லா ரூமுமே ஸ்பேசிஸாக இருக்குது. பார்க்கிங் ஏரியா, பெரிய லிவிங் ஹாலு, 2 பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க அட்டாச்ட் பாத்ரூமோட. அது போக கிச்சன் இருக்குது, பின்னாடி யூட்டிலிட்டி ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இது போக ஒரு அவுட்ரு பாத்ரூமும் இருக்குது. வீடு ஃபுல்லாக இன்டீரியர் பட்ஜெட் கம்மியான 3 சென்ட் இடத்துல ஒரு 2BHK வீடு பார்க்க போகிறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா 26x50 நீலகலத்தில் வீட்டை 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்து இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் கட்டப்பட்ட ஒரு 2BHK வீடு. வாங்க வீட்டுக்குள்ளே போய் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். மல்டி கலரில் பெயிண்டிங் ஒர்க்கு, டெக்ஸ்சர் டிசைன்ஸு, ஸ்ட்ரைப் டிசைன்ஸு, ஸ்டென்சில் டிசைன்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. முன்னாடி கார்டனிங் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட ஒரு ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் 10x18 அளவில் இந்த பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. செக்டி பேட்டர்னில் இருக்குது. இந்த சைடு வால் ஃபுல்லாமே சீலிங் வரைக்கும் அந்த கோல்டன் பீடிங் டிசைன்ஸ் கொடுத்து ஒரு 2x4 கிளாஷி ஃபினிஷிங் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கு, ப்ரொஃபைல் லைட்ஸு, ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த சைட் காம்பவுண்ட் வாலில் பார்த்தீங்கன்னா இபி மீட்டர் பாக்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, பேசேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் டோர் போகிற மாதிரி. இது வீட்டோட மெயின் டோர். இங்கேயுமே ஃபுல்லாமே டைல்ஸ் உபயோகப்படுத்தி ஸ்பாட் லைட்டை மாட்டி வச்சுருக்காங்க. மெயின் டோர் வந்து தேக்கு மரத்தில் நல்லா கிளாஷி ஃபினிஷிங்கில் மாட்டி வச்சுருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது 16x16 அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட லிவிங் ஹாலுங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி மார்பிள் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் ஃபினிஷிங்கில் இருக்குது. வாலு ஃபுல்லாமே இந்த மாதிரி கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்கிறாங்க. அதுபோக சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி அட்டகாசமான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க்கு, எல் டைப்பில், அப்புறம் சர்க்கிள் டிசைன்ஸில், அப்புறம் ஸ்கொயர் டிசைன்ஸ்லேருந்து ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட்ஸு, ஸ்பாட் லைட்ஸு, 2 சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. வெளிச்சத்துக்காக இங்கே பாருங்கள் பெரிய உட்டன் மீடோ 3D டைப்பில் இருக்குது. இந்த இடத்துல மல்டிமீடியா டிவி நெட் இருக்குது. லூவர் பேனல் டிசைன்ஸு ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் தீமில் இந்த மல்டிமீடியா டிவி நெட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட்டோடு இருக்குது. பக்கத்துலேயே கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா ரூமும் இருக்குங்க. இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த இடத்துல வந்து செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம் இருக்குது. நம்ம கிச்சன் பார்த்து வந்துடலாம். இது வந்து கிச்சன் போகிற வழியிலேயே இந்த மாதிரி லூவர் பேனல் டிசைன்ஸில் ஆர்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாசமாக இருக்குது. இந்த கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா 10x10 அளவில் இருக்குங்க. ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் கேபினெட் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு, சிங்க் கொடுத்துருக்காங்க, அது மேட்ச் ஆகிற மாதிரி. அப்புறம் கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. வால் யூனிட்டு, லேப்டாப் ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட்டு, இந்த சைடில் செல்ஃப் கொடுத்து கபோர்டு ஒர்க்கு, வெளிச்சத்துக்காக ஒரு விண்டோ, உட்டன் விண்டோ இருக்குது. அந்த இடத்துல எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது. இது யூட்டிலிட்டி ஏரியா போகிற மாதிரி கொடுத்துருக்கு. டோர் ஃபஸ்ட் நம்ம பெட்ரூம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து இங்கே பார்த்துடலாம். ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் போகிற வழியில் இங்கே ஒரு ஹேண்ட் வாஷ் மிஷின் கொடுத்து யூனிட் பண்ணியிருக்காங்க. ஹால் கம் டைனிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல நம்ம ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்கிங் ஏரியாவில் யார் வராங்கன்னு இங்கே ஒரு விண்டோவும் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான டோர் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சூப்பரான உட்டன் டோராக டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. டோருக்குன்னு டிசைன்ஸ் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் 10x16 அளவில் கன்னி மூலையில் இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஹாலில் பார்த்த மாதிரியே டைல்ஸ் ஒர்க்கு, லேப்டாப் ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட்டு, வார்ட்ரோப் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் மிரர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு விண்டோ இருக்குது, அங்கே ஒரு விண்டோ இருக்குது. அப்புறம் வந்து இந்த மாதிரி வால் ஷெல்ஃப் கபோர்டு யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு மேலே இருக்க ஷெல்ஃபையும் அவங்க கபோர்டு யூனிட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோர் வெயிட்லெஸ் பிவிசி டோராக மாட்டி வச்சுருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 4x10 அளவில் இருக்குது. ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒர்க், சீலிங் வரைக்கும் உபயோகப்படுத்தி வெஸ்டர்ன் கிளாசட், ஹேண்ட் வாஷ் மிஷின், பைப் ஃபிட்டிங்ஸ், இது எல்லாமே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி ரெடியாக இருக்குது. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல ஃபேனு, அப்புறம் விண்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கீசருக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. அடுத்தது நம்ம செகண்ட் கிட்ஸ் பெட்ரூமை பார்த்துடலாம். கிச்சன் பக்கத்தில் செகண்ட் கிட்ஸ் பெட்ரூமுக்கான டோர் இருக்குது. இந்த செகண்ட் கிட்ஸ் பெட்ரூமோட அளவு பார்த்திங்கன்னா 10x11 அளவில் இருக்குங்க. இங்கே வென்டிலேஷனுக்காக விண்டோஸு, லேப்டாப் ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது வந்து செகண்ட் கிட்ஸ் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம். இந்த அட்டாச்டு பாத்ரூம் 6x4 அளவில் வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் இருக்குது. இங்கே ஃப்ளோரிங்க்கு வாலுக்கும் கம்ப்ளீட்டாக டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி ரெடியாக இருக்குங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் இருக்குது. இப்போ நம்ம கிச்சன் வழியாக வீட்டோட யூட்டிலிட்டி ஏரியா பார்த்துடலாம். அங்கே வீட்டுக்கான வாட்டர் சம்ப் இருக்குது. இந்த டோர் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் எடுத்திங்கன்னா வீட்டோட வாட்டர் சம்ப் போர்வெல்லாக இருக்குது.
வீட்டோட போர்ட்டிகோ வழியாக வந்து கூட இந்த யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். போர் மோட்டருக்கான சுவிட்சஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. அந்த கடைசியில் வீட்டுக்கு உண்டான அவுட்ரு பாத்ரூம் இருக்குது. இந்த அவுட்ரு பாத்ரூமோட அளவு பார்த்திங்கன்னா 6க்கு 4ங்கிற அளவில் இந்தியன் க்ளாஸட் டைப்பில் இருக்குது. இது வந்து யூட்டிலிட்டி ஏரியாவிலேருந்து வீட்டோட டெரஸ் போகிற மாதிரி கொடுத்துருக்க ஸ்டெப்ஸுங்க. ஸ்டெப்ஸோட சைடு ஹேண்டில்ஸ் ஃபுல்லாமே எம்எஸ் ஸ்டீலில் மாட்டியிருக்காங்க. டெரஸ் வந்ததும் இங்கே ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா துணி துவைக்கிறதுக்கான மேடை, இப்போ பில்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. மெட்டல் ஸ்டாண்ட் அமைச்சு கொடுத்து சின்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், அந்த ஆட்டோலாம் போகுது, வேன் போகுது. ஸோ அதுவும் மெயின் ரோடு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த வீடு பக்கத்தில் இருக்கிற லொக்கேஷனில் வீடுகள்லாம் நிறைஞ்சிருச்சு. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 57 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு காரமடை லொக்கேஷனில் தான் இருக்குது. காரமடை சவிதா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் தான் வந்துடலாங்க. இங்கேயும் பக்கத்தில் மெயின் ரோடு இருக்குது, சிறுமுகை போகிற ரோடு இது. ஸோ 2 ரோடுக்கு பக்கத்தில் நியர்பை டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடியோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு வந்து நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் இருக்கும், கால் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.